பாரஸ் பாரதிக்கெல்லாம் புத்தி இருக்கா, அறிவு இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு மக்களை பார்த்து நாய்க்கறி திங்கிறன்னு சொல்றாரு, அவருக்கு புத்தி இருந்தா சொல்வாரு. ஆர்எஸ் பாரதி வந்து ஸ்டாலின் அவர்களை பிரதமராக்கி இவங்களை நரேந்திர மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சோம்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஸ்டாலினை பிரதமராக்கி நாடு நாசமா போயிடும். PS வீரப்பா படத்துல சொல்றாரு, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்பாங்கல்ல, அந்த கதைக்கு ஆயிடும். ஏன்னா திமுகவோட அஜெண்டா என்ன? இந்தி எதிர்ப்பு, ஆன்மீக எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு. இதை ப்ரொஜெக்ட் பண்ணாலே நரேந்திர மோடி 534 சீட்ல 500 சீட் ஜெயிச்சுடுவார். இல்ல மக்கள் ராமசாமியே மண்ணுங்க, அந்தாலே ஒரு மண்ணு முட்டு, அந்தாலிங்க ஒரு ஆணியும் புடுங்கல. தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய முதல் நாள் அறநிலைத்துறையினுடைய கடைசி நாளாக இருக்கும். முதல் கையெழுத்து அறநிலைத்துறையை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஓடுறியா? ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதை ஒன்றை சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்த மாட்டாங்கிறது அறநிலையத்துறை. ஆனா அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க 5000 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஹிந்து அறநிலையத்துறை சொத்துக்களை மீட்டிருக்கணும். அதுவே தப்பு. ஹிந்து அறநிலையத்துறைக்கு எது சொத்து? கோயில்களுக்கு தான் சொத்து. கோயிலுக்கு சொத்து. அறநிலையத்துறை என்கின்ற பெயரில் இங்கு அட்டூழியம் நடக்கிறது. கோயில் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். என்னங்க நீங்க லேட்டுங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? கும்பாபிஷேகம் வருது, ஹோமகுண்டம் வளர்க்கணும்னாக்கா கோயில்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போய் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்க நாளையில இருந்து பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது, ஆவின் நஷ்டத்துல போயிடுச்சு, பாலெல்லாம் சாமிக்கு ஊத்திட்டாக்கா எங்களுக்கு பாலை வாங்கி விற்க முடியல, பாலாபிஷேகம் இன்று முதல் தடை செய்யப்படுகிறது சொல்லுவாங்களா? மயிலாப்பூர்ல கூட கோவில்ல கொலு வைக்காம தள்ளி போய் கல்யாண மண்டபத்துல ஒரு கொலு வச்சிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு எங்கங்க தேங்காய் இந்த இருக்கு? அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதறகா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக், நல்ல பரம்பரை. இந்த அறநிலைத்துறை இஷ்யூவோட மிகப்பெரிய இஷ்யூவா பெரியார் சிலைகளை அகற்றுவோம் அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பெரிய இஷ்யூ கிளம்பியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பெரியார் சிலைகளை அகற்றினா மத்தியில பாஜக ஆட்சி அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான காமெடி. எப்படி அகற்றுவாங்க? கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. இந்தியாவை காப்பாற்றதான் இந்தியா கூட்டணி, ஸ்டாலின் மூளைக்கு மூளை பேசுறாரு. நேற்று அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணியை உடைச்சிட்டாரு. ஐயோ அட நாசம், என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஃப்ராடு கட்சி. நான் தனியா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண போறேன், அந்த கூட்டணி மூலியமா நான் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னு உடைச்சிட்டாரு. நிதிஷ்குமார் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. ஸோ இவங்க எதிர்பார்த்த இந்தி கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி புள்ளி புள்ளியா போயிடுச்சு. பாரஸ் பாரதிக்கெல்லாம் புத்தி இருக்கா, அறிவு இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த முழுங்குறிய அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காக மூளை வேண்டாமா? ஒரு மக்களை பார்த்து நாய்க்கறி திங்கிறன்னு சொல்றாரு, அவருக்கு புத்தி இருந்தா சொல்வாரு. பிஜேபி ஆட்சியை திமுக அகற்ற முடியுமா? திமுக ஆட்சியை நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நினைச்சா 356 பயன்படுத்தி வீட்டுக்கு அனுப்ப முடியும். 356 ஐயோ என்ன நம்பர் சொல்லுங்க, அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஆர்எஸ் பாரதி வந்து ஸ்டாலின் அவர்களை பிரதமராக்கி இவங்களை நரேந்திர மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சோம்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஸ்டாலினை பிரதமராக்கி உங்க பரம்பரைக்கு அந்த பாட்ட பாட யோகியது இல்ல, வந்தது ராங்கு, இதுல சாங்கா. அவங்க நரேந்திர தான் சொல்றாங்க, பிரதமர் ஆசையில் இருக்கிற ஸ்டாலின் அவங்க தான் திரும்ப சொல்றாங்க நாடு நாசமா போயிடும். PS வீரப்பா படத்துல சொல்றாங்க, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்பாங்கல்ல, அந்த கதைக்கு ஆயிடும். சார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்து எந்த கூட்டணியை முன்னெடுத்தாலும் நார்த்ல காங்கிரஸ் வாங்குற ஓட்டுல 10% குறைஞ்சிடும். ஏன்னா திமுகவோட அஜெண்டா என்ன?
ஹிந்தி எதிர்ப்பு, ஆன்மீக எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு, இதை ப்ரொஜெக்ட் பண்ணாலே நரேந்திர மோடி 534 சீட்ல 500 சீட் ஜெயிச்சிடுவார். நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? சன் டிவிலே போடுவேன் சார். அது திரிபுரா சார், இது பெரியார் மண்ணுங்கிறாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், வள்ளலாறு போன்ற மகான்கள் தோன்றிய இந்த மண்ணு ஆன்மீக மண்ணா, வெள்ளையனுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு வெள்ளையனுக்கு தூது போயிட்டு வெள்ளையனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஈவே ராமசாமியோட மண்ணா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். இல்ல மக்கள் ஈவே ராமசாமியே மண்ணுங்க, அந்த ஆளே ஒரு மண்ணு முட்டு, அந்த ஆளுங்க ஒரு ஆணியும் புடுங்கல. மலையாளம் பேசிவிட்ட. ஈவே ராமசாமியை ஏற்றுக்கொண்ட 1% வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா சார்? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. திமுகவில் 90% பேர் கோயிலுக்கு போறான், சடங்கு இந்து சமய சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறான். அவன் பெரியார் எப்படி தலைவனை ஏற்றிருப்பான்? ஈவேராவை என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தியும் பேசினதை எதுக்க இங்க ஆள் இல்லை. யாரா ஒருத்தன் வருவான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தான் தமிழக மக்கள். ஒருத்தன் புறப்பட்டு கரூர்ல இருந்து வந்திருக்கான், எடுத்து அடிப்பான். வேட்டக்காரன் எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு போனதும் அவர் கட்சி பேரோட அண்ணாவை கூப்பிட்டு போயிட்டார். அப்ப இவருக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டுச்சு. அந்த பிம்பத்துக்காக புதக்குழியில புதைச்சி வச்சிருந்த பெரியார, காரி துப்புன பெரியார, காலில போட்டு மிதிச்ச பெரியார கருணாநிதி தோண்டி எடுத்துட்டு வந்து பிம்பத்தை கட்டமைக்கிறார். வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஆட்சி நிச்சயமாக அமையும். கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலைகள் அனைத்தும் அகற்றப்படும். வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே முடிச்ச கேட்டு போங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமா கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. செந்தில் பாலாஜி சட்டத்திற்கு உட்பட்டவர்தான். அவரை சட்ட விதிகளின் படிதான் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது என்று கூறி நீதிபதி பரத சக்கரவர்த்தியின் தீர்ப்பை உறுதி செய்தார் 3வது நீதிபதி சி.வி. கார்த்திகேயன். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. எதுக்கு ஊசி பொண்ணு? எங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.